இரண்டாம் உலகப் போருக்கு முன்னாக ஒரு மனித மிருகம் இந்த உலகத்திலே இருந்தது. அந்த மனித மிருகத்தினுடைய பெயர் ஹிட்லர். இந்த மனித மிருகம் ஒரு கோட்பாட்டை உலகத்திலே வைத்தது. உடம்பிலே சுத்த ரத்தம் ஓடுகிற இனம் ஒரே ஒரு இனம். அந்த இனத்தின் பெயர் ஆரிய இனம். இந்த சுத்தரத்தம் ஓடாத எந்த இனமும் இந்த மண்ணில் இருக்க முடியாது. ஜெர்மானியர்கள் எல்லாம் ஆரியர்கள், சுத்தரத்தம் ஓடுபவர்கள். இந்த சுத்தரத்தம் ஓடாத இதற்கு புறம்பான இனங்கள் எல்லாம் அழித்து ஒழிக்கப்பட வேண்டும். அந்த இனத்திற்கு இந்த மண்ணில் இடமில்லை. அந்த இனம் இந்த மண்ணிலே இடம்பெற வேண்டும் என்றால் அந்த இனம் ஒன்று செய்ய வேண்டும். உங்களுக்கு நாங்கள் அடிமை அப்படின்னு அடிமை சாசனத்தை நீங்கள் எழுதி கொடுத்தால் நீங்கள் இங்கே இருந்து கொள்ளலாம். இது 2000 வருஷம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கல. நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இது 939 இருந்து 45 வரை இரண்டாவது உலக மகாயுத்தம். ஒரு 927 28 இருந்து இந்த ஹிட்லரின் அடாவடித்தனங்கள் இந்த மண்ணிலே தொடங்கிய. அந்த மனித மிருகத்தை பற்றி பேசுகின்ற ஆட்கள் இன்று இல்லை, மறைந்து விட்டான். இதே நேரத்தில் இந்தியாவிலும் சுதந்திர போர் நடந்து கொண்டிருந்தது. இதுதான் நீங்கள் இந்த வரலாற்றை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த சுதந்திர போருக்கு தலைமை தாங்கி நடத்தினார் மகாத்மா காந்தியடிகள். 917க்கு முன்னாக என்ன போங்க இந்திய வரலாற்று பின்னணி தந்ததோ அதை மாற்றி மக்கள் இயக்கமாக கொண்டு இந்துக்கள் என்றும் கிறிஸ்தவர்கள் என்றும் இஸ்லாமியர்கள் என்றும் பார்சியர் என்றும் சீக்கியர்கள் என்றும் சமணர்கள் என்றும் புத்தர்கள் என்றும் ஒரு வேறுபாடும் இல்லாமல் நாம் எல்லோரும் கடவுளின் குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோடு தன்னுடைய இதை முன்னெடுத்து சென்றார். நிறைய பேர் நம்ம வரலாற்றில் படித்தது காந்தி நடத்தின காங்கிரஸ் போராட்ட வரலாறு. ஒருவேளை கொஞ்சம் இடதுசாரிகள் இணைந்ததை நீங்கள் படித்திருப்பீர்கள். ஆனா இதுக்கு பேரலாக இணையாக இந்தியாவிலே ஒரு இயக்கம் இருந்தது. அந்த இயக்கத்தினுடைய பெயர் RSS. இந்த இயக்கத்துல 2 பேரை நீங்கள் மறக்கவே கூடாது, மறக்கவே முடியாது. ஒரு நாள் எப்படி ஒரு கிறிஸ்தவன் சாத்தானை மறக்க முடியாதோ அதுபோல இதை நீங்கள் மறக்க முடியாது. ஒருவருடைய பெயர் வீர் சவர்கர், இன்னொருடைய பெயர் MS கோவால்கர். இந்த 2 பேரை இந்த மண்ணில் எதை சொன்னார்கள் என்றால், நல்ல கால நம்முடைய வரலாற்று புத்தகங்கள் இதை ஒதுக்கி வைத்திருக்கின்றன. ஒருவேளை இந்த கட்சியில் ஆபத்தானவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்திய வரலாறு திருத்தி எழுதப்பட்டு இந்த 2 பேருடைய கருத்துக்களும் வரலாற்றிலே இடம்பெறும். அடுத்த மனித மிருகங்களை இந்த மண்ணிலே நாம் உருவாக்குவோம். இந்தியா விடுதலைக்காக எதிர்நோக்க வேண்டிய நாடு ஜெர்மனி. ஹிட்லரை பாருங்கள், இன உணர்ச்சியை உங்களுக்கு படித்து தருகிறான். இந்த நாடு ஆரிய நாடு. இந்த நாடு எங்களுக்கு சொந்தம். இந்த நாட்டிலே எங்கள் நம்பிக்கையை ஏற்காதவர்கள் இருக்க வேண்டிய தேவையில்லை. அப்படி அவர்கள் இருக்க விரும்பினால் எங்களுக்கு அடிமை சாசனம் எழுதி தந்து நாங்கள் உங்களுக்கு விசுவாசமாக இந்த மண்ணில் வாழ்ந்து கொள்வோம் அப்படின்னு எழுதி தந்தால் உங்களை இந்த மண்ணில் நாங்கள் உயிரோடு விட்டு வைப்போம். இவ்வளவு தைரியமாக ஒரு நாட்டில் எழுதியவர்கள் இந்த நாட்டிலே உலா வந்தார்கள். கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள், அது வேறு வரலாறு. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் இந்த நாடு பேச்சுரிமையில் எழுத்துரிமையில் நம்பிக்கை கொண்ட நாடு, எவனும் எதையும் பேசுவதற்கு உரிமை அளித்த நாடு. ஆனால் மனிதனுக்கு எதிராக மனித ரத்தத்தை சிந்தி ஒரு இனத்தின் தூய்மையை நிலைப்படுத்துவதாக ஒரு மனித மிருகம் சொல்லுகிறது என்றால் அந்த கூட்டை ஏற்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை. இன்றைக்கு நாம என்ன சொல்லுவோம்னா, இந்த நாடு உங்கள் நாடு அல்ல, இது எங்கள் நாடு என்று நாம் பறைசாற்றுவதற்காக இங்கே குழுமி இருக்கிறோம். என்னென்ன காரணங்களால் நீங்கள் உங்கள் நாடு என்று சொல்லுகிறீரோ அந்த காரணங்களுக்குள்ளாக புதைந்து கிடக்கிற இது படிக்க கேட்ட அருமையான ஒரு பகுதி 1 கொரிந்தியர். நீங்கள் அறியாத ஒரு கடவுள், அந்த கடவுள் இங்கே இருக்கிறார், இந்த திருக்குறளுக்குள்ளாக இருக்கிறார். சைவ சித்தாந்தத்திலே இருக்கிறார், சிவஞான போதத்திலே இருக்கிறார், திரேவாசத்திலே இருக்கிறார், குர்ஆனிலே இருக்கிறார், 4000 திவ்ய பிரபத்திலே இருக்கிறார், சித்தர் பாடல்களே இருக்கிறார். பொறிவாயில் ஐந்தவித்தான் அப்படின்னு வள்ளுவர் கூறியதற்கு உரைகள் சரியாக எழுத முடியவில்லை. எல்லாரும் ரொம்ப சொல்லிட்டு போறது, கண்ணு கண்ணு வாய் மூக்கு செவி கால் இவ்வளவு சேர்ந்துதான் ஐம்பொறி. இந்த ஐம்பொறியும் நீங்கள் அடக்கி, அதுவல்ல, இந்த ஐம்பையும் பொறியாகிய சிலுவையிலே அடக்கி ஒடுக்கி அழுத்தி மானிட விடுதலையை கொண்டு வந்தவருடைய வழி சென்றால் உங்களுக்கு ரட்சிப்பு உண்டு என்பதை சொல்லாமல் உருவகப்படுத்தி குறியீட்டுப்படுத்தி திருவள்ளுவர் அழகாக சொல்லி செல்லுகிறார். என் குணத்தான் அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னா அதுக்கு அர்த்தம் வேறு. இந்த ஆர்ச் பிஷப் வரலப்பாயினுடைய திருக்குறள் ஒரு அருமையான கிறிஸ்தவ நூல், ஒரு பெரிய ஒரு 1200 பக்கம். இந்த ஆய்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அந்த ஆய்வினுடைய ஒரு முத்தாய்ப்பாக இங்கே இந்த ஆய்வை நாம் நடத்துகின்றோம். 7 கட்டுரையாளர்கள் கட்டுரை படிக்கவிருக்கின்றனர். இவைகள் நமக்கு தெளிவை தர வேண்டும். சில நேரங்களில் சில கட்டுரைகள் கொஞ்சம் நெருடல்களாக இருக்கலாம். பரிசுத்த ஆவியை பற்றி, தூய ஆவியை பற்றி இந்த நூல்கள் என்ன சொல்லுகின்றன, அந்த நூல்கள் பயன்படுத்துகின்ற குறியீடுகள் மெட்டஃபர்ஸ் அல்லது சிமிலிஸ் அல்லது சிம்பல்ஸ் ஒருவேளை நம்முடைய காதுகளுக்கு கொஞ்சம் நாராசமாக இருக்கலாம். சிவன் என்ற சொல்லை கேட்டால் உங்களுக்கு கோபம் வரலாம்.
ஆனா சிவன்னா வேற ஒன்னே இல்லை, அன்பே சிவம். சிவன் அன்பு அன்புன்னு என்ன சொல்றீங்களோ அதுக்கு இந்த ஊர்ல சிவன் ஒரு பேர் கொடுத்தாங்க, அவ்வளவுதாங்க. நம்ம ஊர்ல பேரெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். பேரின்ப முத்து அப்படின்னு பேர் வைப்பாங்க. பேர் இன்பம் அதுதானே உங்க பைபிள் முழுதும். முத்து அவள் விலை முத்துக்களை பார்த்தும் உயர்ந்தது. ஏதோ பேரின்ப முத்துனா நாகர்கோயில் பேரு, ராமநாதபுரம் பேரு, கன்னியாகுமரி பேரு, இந்த நோ, ஒரு அருமையான ஒரு பெயர், நம்முடைய பெயர். அதுக்குள்ள இயேசு வடியாள். இப்ப எல்லாம் அந்த பேர் யாருமே வைக்க இல்ல. இப்ப ஜினிக்ஸ், ஃபெலிக்ஸ், கமிக்ஸ், மகிக், பசிக் என்ன எல்லாம பேர் வைக்காங்க. அவங்களுக்கும் தெரியாது, பேர் வச்ச பிள்ளைக்கும் தெரியாது. உன் பிள்ளை உன் பேருக்கு என்ன மாறுதோ அதெல்லாம் தெரியாது. எங்க அப்பா அம்மாட்ட கேளுங்க. அந்த காலத்தில் அருமையான பெயரை வைத்தார்கள், இந்த மண்ணினுடைய பெயரை வைத்தார்கள். நீங்க நம்ம ஞான கீர்த்தனையை படிச்சீங்கன்னா என்னென்ன பெயர் சிவபெருமானுக்கு சொல்லப்படுகிறதோ அத்தனை பெயர்களும் நம்ம ஞான கீர்த்தனையில அழகா இருக்கு. சர்வலோகாதிபா நமஸ்காரம் பாட்டை படிச்சீங்கன்னா கடைசி ஸ்டான்ஸாவை பாருங்க. முத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்ரா துத்திய திரியேகத்வா, முத்தொழிலோனே நமஸ்காரம். அதெல்லாம் பின்னாடி விவாதிக்க போகிறார்கள். இந்த கருத்துக்கள் முழுக்க முழுக்க இந்த மண்ணின் அனைத்து இறை வழிபாட்டுகளிலும், திருமறை நூற்களிலும், இலக்கியங்களிலும், வரலாற்று ஆவணங்களிலும் படிந்து கிடக்கின்றன. ஒரு தங்கம் வெட்டி தோண்டுக சமயத்துல அந்த ஓர் அழுக்கோடு சேர்ந்திருந்து அந்த அழுக்குகளை எல்லாம் மாற்றி கடைசியில கிடைக்கிறதுக்கு பேர் தான் தங்கம். இப்ப என்னடா அந்த தங்கம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்தியாவில் இந்த சமயங்களுக்குள்ளாக, சைவத்திற்குள்ளாக, வைணவத்திற்குள்ளாக, சாக்தத்திற்குள்ளாக, காணாதிபத்தியத்திற்குள்ளாக, அத்தனை சமயத்திற்குள்ளாக, இந்த நாடு தந்த உபனிஷத்துக்களுக்குள்ளாக, வேதங்களுக்குள்ளாக, திருமறைக்குள்ளாக, 4000 திவ்ய பிரபந்துக்குள்ளாக, தேவாரத்திற்குள்ளாக, திருவாசை அத்தனையும் புதஞ்சு கிடக்குங்க. ஒரு கடவுள்னு பேசுகிற ஒரு கோட்பாடு இங்க எங்கேயுமே இல்ல. அத்தனையும் நம்மிடமிருந்து வந்தது. ஒரு கண்ணத்தில் அடிச்சா மற்ற கண்ணத்தை காட்டி இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாடன் அன்னே. எங்கிருந்து கிடைத்தது இந்த கருத்துக்கள் எல்லாம்? எல்லாம் ஏதோ தாமஸ் கொண்டு வந்தாரா எல்லாம் தெரியல. அதெல்லாம் இது நாம் ஆராய போகிறோம். இந்த கருத்துக்கள் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு நேத்தைக்கு இல்ல, AD 52 இருந்தே இந்த மண்ணில் இந்த கருத்துக்கள் ஊன்றி வருகின்றன. அதனால கிறிஸ்து எப்பொழுது மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மேலே பரலோகத்துக்கு எடுத்தெழுதி உலகத்தின் மத்தேயு 28 கடைசி அதிகாரம், உலகத்தின் 4 திசைகளுக்கு போய் எல்லோரையும் என்னுடைய சீடராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவினால் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து பேய்களை விரட்டி இந்த கமாண்ட்மென்ட், அது கிறிஸ்டியன் மேண்டேட் அனுப்பினாரோ அன்னைக்கு முதல் இந்த மண்ணு கிறிஸ்தவ மண்ணாதான் இருக்கு. என்னை பார்த்து, இந்த மண்ணில் பிறந்த என்னை பார்த்து நீ இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் அல்ல அப்படின்னு சொல்லுவதற்கு எவனுக்கும் உரிமை இல்லை இந்த மண்ணில். அந்த உரிமையை நாம் எவருக்கும் வழங்கவில்லை. நாம் இந்த மண்ணின் சொந்தக்காரர்கள். இந்த மண்ணோடு சேர்ந்து தவழ்ந்தது இந்த கிறிஸ்தவம். அதற்கான எல்லா ஆதாரங்களையும் தங்களுடைய ஆய்வு கட்டுரைகளாக வைக்கவிருக்கிறார்கள். எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், நீங்க எல்லாரும் பென்னும் பேப்பர் வச்சு அதை தயவு செய்து கொஞ்சம் குறிச்சுக்கணும். இது நம்முடைய எழுப்புதல் கூட்டங்கள் போல கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு காதுகளோடு கேட்டு விடுவது அல்ல. இந்த கருத்துக்களை தான் நான் முதல்ல சொன்னேன், சுமந்து செல்லக்கூடிய ஆன்ம நேய ஒருமைப்பாட்டு தூதுவர்களாக நீங்கள் மாறணும். 4 பேர் கேட்டா உங்களுக்கு அது விளக்க தெரியணும். இதுதான் இது பவுலடியார் எப்படி விளக்கினாரோ அதுபோல் நமக்கு விளக்க தெரிய வேண்டும். மிகச் சுருக்கமாக 2 பேருக்கு கருத்தை வாசிச்சு நான் முடிச்சிருக்கேன். ஒன்னு, இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர் எழுதுகிறார். ஒரே ஒரு சென்டென்ஸ் நான் படிச்சு முடிச்சிருவேன். Christianity has flourished in India from the beginning of the Christian era. கிறிஸ்தவம் என்று தொடங்கியதோ அந்த நாள் முதல் இந்தியாவில் ஒளிமயமாக பிரகாசித்த ஒரு சமயம் கிறிஸ்தவம். இது வேற யாரும் சொல்லல. The Hindu Philosophy of Life அப்படிங்கிற 2 வால்யூம் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் வெளியிட்ட அந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்றார். அடுத்தால பண்டித ஜவஹர்லால் நம்முடைய முதல் பிரதம அமைச்சர் மகளுக்கு கடிதம் எழுதியாரு. அருமையான ஒரு புத்தகம், நான் படிக்க வேண்டிய புத்தகம். கிறிஸ்டியானிட்டி பற்றி 2 சாப்டர் அதில் எழுதியிருக்காரு. இந்திரா பிரியர் தர்ஷினி. அப்ப இந்திரா காந்தி ஆகல, கல்யாணம். You may be surprised to learn, தன்னுடைய மகளுக்கு, that Christianity came to India long before it went to England. இங்கிலாந்திற்கு செல்வதற்கு முன்னாக, or Western Europe, மேற்கத்திய ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்வாக. when even in Rome, இந்த கத்தோலிக்க திருச்சபை, ரோம் தான் தலையிடும், the papal see, அது ஒரு தனி நாடு. இன்னைக்கு அங்கு செல்வதற்கு முன்பாக, even in Rome it was despised and prescribed sect. within 100 years or so of the death of Jesus, Christian missionaries came to India by sea. ஒருவேளை தாமஸ் தான் சொல்லுகாரு, தோமாவத்தையும் சொல்லுகாரு. இது பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய கருத்து. எல்லாத்துக்கும் மேல A Survey of Kerala History இன்னைக்கு ரொம்ப ஒரு ஆத்தென்டிக் வால்யூம், அருமையான ஒரு ஸ்ரீதர மேனன், ஒரு பெரிய வரலாற்று ஆசிரியர்.
இன்றைக்கு இந்தியாவிலே ரொம்ப மதிக்கப்படுகிற நல்ல பழுத்த பழமாக இன்னைக்கு இருக்கார். ஓய்வு பெற்று திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய வரலாற்று ஆசிரியர்களுக்கு எல்லாம் தெரியும், உங்களுக்கெல்லாம் அவர் ஆசிரியராக இருந்திருப்பார். அவர் ஹிஸ்டரி ஆஃப் கேரளா, கேரளாவினுடைய வரலாற்று எழுதியிருக்கார். கன்னியாகுமரி, நாகர்கோயில், சவுத் டிராவங்கூர், நம்ம எல்லாமே லண்டன் மிஷன், இதெல்லாம் பற்றி நிறைய எழுதியிருக்கார். அதெல்லாம் அந்த வரலாறு சேர்ந்தது இல்லை இல்லையா? அதில் ஒரு இடத்துல அவர் சொல்லுகிறார், முதல் இடத்துல, Christianity was introduced in Kerala in the 1st century AD. 3 centuries before it gained official recognition in Europe. ஐரோப்பாவில் அதிகாரபூர்வமான அங்கீகாரம் கிடைப்பதற்கு 300 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவில் கிறிஸ்தவம் வந்தது. became an established religion even before it was recognized as the official religion of Rome. ரோமின் அதிகாரபூர்வமான மதமாக அங்கீகரிக்கப்படுவதற்கு முன்னால் இந்தியாவில் அதில் ஒரு அதிகாரபூர்வமான மதமாக அது அங்கீகரிக்கப்பட்டது. அப்புறம் சொல்றாரு, legend has it that apostles in Thomas landed in Malingara, a place adjoining Muziris, in 52 AD, converted several Brahmins. எல்லாம் சொல்லிட்டு சொல்லுகிறாரு. But most historians have rejected this idea. இந்த எந்த வரலாற்று ஆசிரியர் இதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடுத்தது எழுதுறது தான் முக்கியம். ஆனாலும் வரலாற்று ஆசிரியர்கள் அங்கங்கே ஒட்டுக்கிட்டு வரலாற்று தரம் கிடக்கான்னு மட்டும் பார்ப்பாங்க. அதையும் தாண்டி இந்த பெரிய வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார். இந்த கேரளா ஹிஸ்டரியை 3 வால்யூமாக எழுதி அதனுடைய சுருக்கம் அந்த வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார். ஆனாலும் it must be stated that there is nothing intrinsically improbable in the St. Thomas tradition of Kerala and India. என்னதான் வரலாற்று ஆசிரியர்கள் சொன்னாலும் புனித தோமாவின் ஒரு பாரம்பரியம் என்பது இந்த மண்ணில் இருந்தது என்பதனை எந்த உள்ளார்ந்த உணர்வுகளாலும் நம்மால் மறைக்கவோ முடியாது என்பதை நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். சொன்னவர் ஒரு கிறிஸ்தவர் அல்ல, சொன்னவர் இன்னொரு ஜாதிக்காரர், இன்னொரு மதக்காரர், இன்னொரு மொழிக்காரர். ஆக எல்லா வரலாற்று ஆசிரியர்களிடம் இந்த சிந்தனை ஓடுகிறது. இந்த சிந்தனையை தொடர்ந்து இந்த கருத்துக்கள் எப்படி படிமங்களாக மண்ணுக்குள்ளாக புதைந்து கிடக்கின்றன, இதை கொண்டு வர வேண்டியது நம்முடைய கடமை. எங்கெங்கு சென்றாலும் இந்த கருத்தை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. பவுலடியார் பார்த்து சொன்னார், நீங்க கும்பிடுற தெய்வம் எங்க தெய்வம் தான், வேற இல்லையா. ஒரு பவுலதை சொன்னார் என்றால், சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்கிற தீவினை மாளும், சிவசிவ என்கிற தேவரும் ஆவர், சிவசிவ என்கிற சிவகதி தானே அப்படிங்கிற பாட்டை மட்டும் படிக்காதுங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க, சிவனும் அன்பும் வேறென்பர் அறிகிலார். சிவன் அன்பை வேறுன்னு யார் சொல்லுவான்னா அறிவில்லாத ஆள் தான் சொல்லுவாங்களாம். அப்ப சிவன் சொன்னாலே, for God so loved the world that he gave his only begotten son, that whomsoever believeth him shall not perish but have eternal life. ஒரே வார்த்தை அந்த அன்பு, ஒரே வார்த்தை அந்த அன்பு. இதற்குள்ளாக ஒடுங்கி இருக்கிறதை குறித்து ஏராளமான கட்டுரைகள் இருக்கின்றன. முழுமையாக பங்கேறுங்கள், உங்களுடைய வினாக்களை எழுப்புங்கள். பலவிதமான கருத்துக்கள் இங்கே பரிமாறப்பட்டன, பலவிதமான ஆய்வுரைகளும் கருத்துரைகளும் வைக்கப்பட்டன. ஒரு சில தீர்மானங்களையும் இங்கே நிறைவேற்றவிருக்கிறார்கள். ஒரு சில காரியங்களை அடிப்படையில் நாம் தெளிவுபடுத்திக் கொள்வது நல்லது. ஒன்று, முழுக்க இந்த கருத்தரங்கினுடைய அடிப்படை நோக்கம் ஆதி இந்திய கிறிஸ்தவத்தை குறித்த ஒரு சிந்தனை. ஆதி இந்திய கிறிஸ்தவம் என்பது இந்தெந்த வழிகளில் இந்திய மண்ணில் வந்திருக்கலாம் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். தோமா வந்திருக்கலாம், வராமல் இருந்திருக்கலாம் என்ற கருத்து இருக்கின்றது. தோமா வராமல் இருந்தால் கூட தோமாவை குறித்த ஆழ்ந்த சிந்தனைகள் இந்த மண்ணிலே 6வது நூற்றாண்டு முதல் பின்னாடி வந்த பல்வேறுபட்ட வரலாற்று ஆய்வாளர்கள், சரித்திர ஆய்வாளர்கள், இங்கே வந்த வருகை புரிந்தவர்கள் தங்களுடைய எழுத்துக்களிலே பொறித்து வைத்திருக்கிறார்கள். அதனால தான் காலையில் ஸ்ரீதமேனனுடைய வரலாற்றை நான் படித்து காட்டுகின்ற பொழுது இவர் எழுதிய கேரள வரலாறு மிக தெளிவாக கூறுகிறார், intrinsically there is nothing that can downplay the visit of St. Thomas. புனித தோமா இந்த மண்ணிற்கு வந்தார் என்பது உள்ளார்ந்த உணர்வு சார்பமாக அதை அந்த கருத்தை மாற்றுவதற்கு எந்த நியதியும் இல்லை. ஒரு பெரிய வரலாற்றார், கேரள பல்கலைக்கழகத்தினுடைய வரலாற்று ஆசிரியர், இன்று இந்தியாவினுடைய வரலாற்று ஆய்வரங்கத்திற்கு தலைமை தாங்குகிறோர் ஸ்ரீதமேனன், ஒரு பழுத்த பழம். ஆனால் பலவிதமான இலக்கியங்களையும் வரலாற்று ஆவணங்களையும் கல்வெட்டுகளையும் இதுபோன்று நமக்கு கிடைத்திருக்கிற தகவல்களை பார்க்கின்ற பொழுது, இந்த தகவல்களில் ஏற்பட்டிருக்கின்ற தாக்கங்களை பார்க்கின்ற பொழுது, ஆதி கிறிஸ்தவம் இந்த வழியாக இந்த மண்ணில் தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கலாம். இதுதான் வைக்கப்படுகின்ற கருத்து. இவர்கள் எல்லோரும் கிறிஸ்தவர்கள் என்பது வைக்கப்படுகின்ற கருத்துக்கள் அல்ல.
இந்த தாக்கங்களை ஏற்படி இருப்பதால் இந்து சமயம் என்று ஒரு சமயம் இல்லை. இந்தஸ் என்பது ஹிந்து என்று மாறியது என்று ஏஎல் பாஷம் தன்னுடைய வரலாற்று நூலில் அழகாக சொல்லுகிறார். பெர்சியன்ஸ் வந்த பொழுது ஹா என்ற சொல்லை உச்சரிக்க முடியாமல் அது ஹா என்று மாறி ஹிந்து என்று மாறி, ஐரோப்பியர்கள் இந்த நாட்டிற்குள் வருகின்ற பொழுது சென்சஸ் எடுக்கின்ற பொழுது அது இந்து என்று மாறியது. இதில் அடிப்படையாக ஒரு கருத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த சைவ வைணவ அல்லது 6 மதங்கள் என்று சொல்லிய காணாபத்தியம், சாக்தியம், அரதி இது எல்லாம் சேர்ந்து சொல்லக்கூடிய கருத்துக்களும், முழுக்க முழுக்க சங்க இலக்கியங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களும், பின்னாடி வந்த பக்தி இலக்கியங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கும் ஆரிய கருத்துக்களுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது. இதுதான் இந்த கருத்தரங்கு இந்த உண்மையாக புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய சிந்தனை. கேள்வி கேட்ட நண்பர்கள் 2 கேள்விகள் எழுப்பினார்கள். ஒன்று, தோமா இந்தியாவிற்கு வந்ததாகவும் பின்னாடி அவர்களே கேள்வி கேட்கின்ற பொழுது இப்படி வந்தார் என்று சொல்வது வரலாற்று ரீதியாக மடத்தனம். நான் வருத்தத்தோடு சொல்லிக் கொள்ளுகிறேன், ஒரு கருத்தரங்கில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லல்ல அந்த சொல். இருந்தாலும் அந்த தோழர் அந்த கேள்வியை எழுப்பிய பொழுது நான் குறுக்கிடவில்லை. இதே ஒரு ரிசர்ச் ஃபாரமாக இருந்து நான் மாடரேட்டராக இருந்தால் அந்த இடத்துல நான் கேள்வி கேட்கறதை நிறுத்தியிருப்பேன். பாராளுமன்றத்தில் பொய் என்ற சொல்லை நாம் பயன்படுத்தக்கூடாது. நாம் பயன்படுத்த வேண்டிய சொல் உண்மைக்கு புறம்பான தகவல்களை நீங்கள் தருகிறீர்கள். ஃபேக்சுவல் எவிடன்ஸ் உங்களுக்கு இல்லை, கொராபரேட்டிவ் எவிடன்ஸ் உங்களுக்கு இல்லை. ஆராய்ச்சி கருத்தரங்கில் பயன்படுத்துவதற்கென்று அதற்கென்று கலை சொற்கள் இருக்கின்றன. இருந்தாலும் பரவாயில்லை. அவர்கள் சொன்னது போல் கம்பனும் ஆரியன் என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார், மாணிக்க வாசகரும் ஆரியன் என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார். ஆரியன் என்றால் மேன்மக்கள் என்ற பொருளில் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். வரலாற்று ரீதியாக ஆரியன் என்ற சொல் இனத்தை குறிக்கவும் பயன்பட்டு இருக்கிறது. அது இருபொருள் தருகின்ற சொல்லாக இருக்கின்றது. அதில் ரொம்ப தெளிவாக நாம் இருக்கணும். ஆரியங்கண்டாய் போற்றி போற்றி மாணிக்க வாசகர் சொல்லுகிறார், மேன்மகனே உயர்ந்தவனே என்ற பொருளில் அது பயன்படுத்தப்படுகின்றது. ராமனை சொல்லுகின்ற பொழுது ஆரியா என்று அழைக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் ஒரு இனத்தை சுட்டி காட்டுகின்ற சொல்லாகவும் ஆரியம் இருக்கிறது. நான் இப்போ இதே ஸ்ரீதமேருடைய நூலிலிருந்து ஒரு சில பகுதிகளை உங்களுக்கு படித்து காட்டுகிறேன். அதுக்காக தான் நான் அந்த நூலையே எடுத்துட்டு வந்தேன். பக்கம் 101, தி ஆரியனைசேஷன் ஆஃப் இந்தியா. இந்தியா ஆரியப்படுத்தப்பட்டது எப்படி? ஸ்ரீதரமேனன் எழுதுகிறார். வரிக்கு வரி நான் அதை படித்து காட்ட வேண்டும். காரணம், இந்த கேள்விகள் இங்கே எழுப்பப்பட்டு இருக்கின்றன. இதனை குறித்த ஆழமான சிந்தனை நமக்கு வேண்டும். அதனால் இந்த கருத்துக்கள் நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும். 102 பக்கத்தில் எழுதுகிறார், even during the Sangam period there were instances of intrusion of Aryan ideas. அப்ப ஆரிய கருத்துக்கள் இல்லாத ஒரு தமிழ் கருத்தோ திராவிட கருத்தோ இந்த மண்ணில் இருந்திருக்கிறது. இந்த கருத்துக்களுக்கு ஊடாக நச்சு கருத்தாக, விஷ கருத்தாக, மனிதனிலிருந்து மனிதனை பிரிக்கின்ற கருத்தாக இந்த ஆரிய கருத்துக்கள் ஊடுருவி இருக்கின்றன. சரி, அப்படி என்ன கருத்து தான் ஊடுருவிச்சு? அவர் பின்னாடி அழகா சொல்லுகிறார் பாருங்க. நான் படிக்கிறேன், கேளுங்க. முதலில் இங்கு வந்தவர்கள் தி ஆரியன் இமிகிரன்ட்ஸ் டு த சவுத். தென்னாட்டிற்கு புலம் உயர்ந்த இந்த ஆரியர்கள் முழுவதுமாக have been the Brahminical priest, பிராமண குருக்களாக இருந்தார்கள். இவங்க என்ன செய்தாங்களே தெரியுமா? They went to the Pandyas, the Cholas and the Kalingas and the other Dravidian chieftains with their perception of the spiritual digressions of the dignified Aryan titles and taught to imitate and emulate the grandeur and the cultivated race of the solar, lunar, agnicula race of kings. சூரிய குல வம்சம், சந்திர குல வம்சம், அக்னி குல வம்சம் அப்படின்லாம் கேட்ட உடனே உங்களுக்கு கொஞ்சம் கண்ணு திறக்கும். ஆகா, சோழ மன்னா, இன்று முதல் நீ சோழ மன்னன் அல்ல, உலக மண் என்று உனக்கு பேர் தருகிறேன். என்ன இருந்தாலும் மனுஷன் தானே. எல்லோரும் விழுந்தார்கள். விழுந்த உடனே சொன்னா, இனி உனக்கெல்லாம் பேர் சத்திரியன்டா அப்படின்னா. இவன் பார்த்தான் வீரன்னா. ஆனா ஒண்ணு, நான் மேல எனக்கு கீழே நீன்னா. இவன் பார்த்துக்கிட்டான், நீ சோப்பா இருக்க, அதனால மேல இரு, உனக்கு கீழே நான் இருக்கிறேன் என்று இந்த மனிதர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். நான் சொல்லலீங்க, ஸ்ரீதமேனன் சொல்லுகிறார்.
கொஞ்சம் நில்லுங்க, நான் சொல்லுறது கேளுங்க கொஞ்சம், நான் அதை படிச்சு காட்டிடுறேன் அவ்வளத்தையும். The caste system was foisted on a casteless society by the Aryan immigrants whose works with extraordinary missionary zeal says in spreading the Aryan ideology based on the Chaturvarna. 4 குல அடிப்படையில் மனிதன் என்று மனிதனை பிரிக்கின்ற ஒரு தத்துவத்தை திட்டமிட்டு இவர்கள் மீது திணித்தார்கள். அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு எப்படி இருந்தாலும் தெரியுமா? நான் இனி அவ்வளவு படிக்கல, அந்த 3 பக்கத்தையும் படிங்க. மனு சாஸ்திரம் ஒரு சாஸ்திரம் இருக்குங்க. இந்த சாஸ்திரத்தை நீங்க யாருமே படிக்கல, அதுதான் குழப்பம். உங்களுக்கு இருக்கிற குழப்பமே இதை நீங்கள் படிப்பதில்லை. அந்த மனு சாஸ்திரத்தில் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அந்தணர், அந்தணர்னு சொல்லக்கூடாது, அது வள்ளுவன் பயன்படுத்திய வார்த்தை. பிராமண அந்தணன் என்பன் அறவோன் அவந்தம் செந்தன்மை பூண்டொழுகலாம். அந்தணர்களை மிக அந்தணருங்கிறது இந்த பிராமணர்கள் அல்ல. ஒரு பிராமணன் ஒரு சத்திரிய பெண்ணோடு உறவு கொள்ளலாம், ஒரு பிராமணன் ஒரு வைசிய பெண்ணோடு உறவு கொள்ளலாம், ஒரு பிராமணன் ஒரு சூத்திர பெண்ணோடு உறவு கொள்ளலாம். அந்த 4ஐயும் தாண்டி இன்னொன்னு இருக்கு, பஞ்சமாஸ். அவன் பஞ்சம பெண்ணோடு உறவு கொள்ளலாம். சாஸ்திரமோ கடவுளோ இவனுக்கு எதிராக எதுவுமே இல்லை. முழு சுதந்திரம்ப்பா. சங்குனிமேனன் சரித்திரம் படிச்சீங்கன்னா தெரியும், கேரளத்தில் பிராமணர்கள் வந்தார்கள் என்றால் பிராமண பெண்கள் மேலாடை போட்டு வருவார்கள். ஆனா சூத்திர பெண்கள் எல்லாவற்றையும் கலத்தி தங்களுடைய மார்பகங்களை காட்டி வர வேண்டும். இனி 2வது சத்ரியன் இவங்களை மாத்தினாங்க இல்லையா ராஜா, அவன்கிட்ட சொன்னா நீ பிராமண பொண்ணை மாத்திரம் தொடக்கூடாது, சத்திரிய பெண் உன் பெண் நீ தொட்டுக் கொள்ளலாம், வைசிய பெண்ணை என்னதும் செய்து கொள், சூத்திரரை என்னதும் செய்து கொள். இனி 3வது வைசியனை பார்த்தான், நீ சத்திரனையும் பிராமணனையும் தொடாத, நீ வைசிய பெண்ணோடு சூத்திரனையும் பஞ்சமனையும் வைத்துக்கொள். சூத்திரன் சொன்னா நீ யாரையும் தொடக்கூடாது, நீ பிராமண பெண் சொன்னா கையை வெட்டுவேன், கையை மட்டுமல்ல உன்னுடைய குறியையும் வெட்டுவேன். இப்ப பாருங்க, திருவள்ளுவர் ஒருத்தர் பிறந்தார். அவர் திருக்குறளுங்கிற ஒரு அற்புதமான நூலை எழுதினார். எழுதினதுதான் மிச்சம். அவருக்கு ஒரு கதை போட்டாங்க. என்ன கதை தெரியுமா? ஆதி என்ற புலைச்சியோ பறைச்சியோ என்ன இளவு பெற வேணாலும் நீங்க கொடுங்க, அவளுக்கும் பகவன் என்ற பிராமணனுக்கும் அந்தணனுக்கும் இந்த புள்ள பிறந்தா. அப்ப எங்கு ஞானம் இருக்கிறதோ, எங்கு அறிவு இருக்கிறதோ, அதுல எல்லாம் கண்டிப்பா யார் இருக்கணும்? ஆரியன் இருக்கணும். மத்தவன் எல்லாம் பறையனாரா இருந்தாலும் சரி, பறச்சியா இருந்தாலும் சரி, புலச்சியா இருந்தாலும் சரி, நாடானா இருந்தாலும் சரி, யாரால இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. இதுதாங்க மனு தர்மம். இவர் ஸ்ரீதர்மன் எழுதுகிறார், சங்க இலக்கியத்துல ரொம்ப கல்வி கற்றவங்க யாரா தெரியுமா? பாருங்க. At the same time, the toiling classes like the panas, பாணர்கள், highly educated, மிக அற்புதமாக கல்வி கற்ற பாணர்கள் தங்களுடைய யாழ் இசைத்து மன்னர் முன்னால் கவிதை பாடி பெரும் பாணாற்றுப்படை, சிறும் பாணாற்றுப்படை, இந்த பாணர்களும் பக்கம் 104. The Vedas, வேடர்களும், the Kauravas occupied high status in society in the early Sangam age, came to be looked down upon as low caste. ஏற்கனவே ராஜாவுக்கு பட்டம் கொடுத்தாச்சு இல்லையா? இன்னைக்கு முதல் நீ தான் பிஷப்னு சொன்னா அவ்வளவுதான். ராஜா நான் தான் பிஷப், போடா நீ எல்லாம் தாழ்ந்த ஜாதி, நான் உயர்ந்த ஜாதி. இவன் கேட்பான், நீ எனக்கு அண்ணன், நான் தம்பி இல்லடா. அண்ணனும் கிடையாது, தம்பியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. திட்டமிட்டு புகுத்திய இந்த சதியின் காரணமாக சான்றோர் மேலோர் கீழோர், பள்ளனும் பறையனும் புலையனும் புலைச்சியும் கீழோர் என்ற கருத்தை இந்த மண்ணுக்குள் விதைத்தார்கள். இதுக்கு என்ன பாருங்க, the advent of the Aryan immigrants brought about other significant social changes as well. There was a change in the dietary habits. சாப்பாட்டிலேயே மாற்றம் கொண்டு வந்தாங்க. எப்படி தெரியுமா கொண்டு வந்தாங்க? அதுக்கு முன்னாடி இந்த ஆளுகள் எல்லாம் என்ன சாப்பிட்டானா, ஒரு சென்டென்ஸ் நான் படிக்கிறேன். The use of beef, beefனா மாற்றச், and liquor, தண்ணி, which was common even among the Brahmins. 967 எழுதின புத்தகம் இது. இன்னைக்கு வரலாற்று ஆவணமாக இந்தியா முழுவதும் இந்த 2006 வரை 16 பதிப்பு போட்டு பல்கலைக்கழக மாணவர்களுக்கு இன்னும் பாட புத்தகமா இருக்கிறது. இந்த early Sangam age now came to be looked upon as a taboo. அதனால தான் வள்ளுவருக்கு ஒரு விஷயம் கல்லுண்ணாமைன்னு படிக்கிறார், புலால் மறுத்தல்னு படிக்கிறார், தன்னூன் பெருக்கருக்கு தான் பிரிதூன் உண்பாம் எங்கனம் காக்கும் வரோன்னு வள்ளுவர் கேட்கிறாரு. அடுத்தது பாருங்க, those who used beef had now social stigma attached to their class. The continued use of beef by the panas, நல்லா படிச்சவன்,
அவ்வளவும் எழுதினவன், பாட்டு எழுதினவன், அவனுக்கு என்ன ஆச்சா? Decline in their social status. The introduction of the caste system also brought about a decline. கன்னியாகுமரி மாவட்டத்து மக்கள் இதை நல்லா மனசுல வச்சுக்கணும். எதுல தெரியுமா? In the level of general literacy. நல்ல கல்வி கற்ற மக்கள், தாழ்ந்தையன உயர்ந்தையன ஒருத்தனும் கிடையாது. அன்னைக்கு ரொம்ப படிச்சவன் யாருன்னு கேட்டா பறையன் தான் படிச்சவன். அந்த பறையன் தான் திருவள்ளுவர். கால்டுவெல் எழுதுகிறார், இந்த மண்ணின் மைந்தர்களாக இருந்தவர்கள் பறையர்கள் என்று நான் கருதுகிறேன். உழவு, உழவோடு சேர்ந்து உழவெடுத்தல். எனவே அவருடைய கால்டுவெலுக்கு 3 பதிப்பு வந்துங்க. முதல் பதிப்பில் அவர் பலர்னு இருந்தார், 2வது பதிப்பில் அவர் செத்து போனார், அதை எடுத்துட்டான். 3வது பதிப்பு மெட்ராஸ் பல்கலைக்கழகம் 1903 போட்டான். இது அவ்வளவையும் எடுத்து விட்டார்கள் அந்த பதிப்பில் இருந்து. அதை எடிட் பண்ணது யாருன்னு அந்த புத்தகத்தை எடுத்து சென்னை பல்கலைக்கழகத்தை நீங்கள் கேளுங்கள். திட்டமிட்டு நடத்தப்படுகின்ற சதிகள் இவைகள். அந்த சதிய ஸ்ரீதர மேனன் அவரை பொறுக்க முடியாமல் சொல்லுகிறார். இதோடு சேர்ந்து என்ன வந்ததா? லெவல் ஆஃப் ஜெனரல் லிட்டரசி. கல்வியும் போச்சு. அடுத்தது சொல்லி கொடுத்தான் ராஜாட்ட, டேய் இவன் பள்ளிக்கூடத்துல பாணனும் படிக்கான், வேடனும் படிக்கான், குறவனும் படிக்கான், அருமையா பாட்டு எழுதுகான், பெரும்பானாட்டை படம் எழுதுகான், சிறுபாடு மாட்டை எழுதுறான். அது மட்டும் இல்ல, பொம்பளையில எழுதுறாங்கடா அந்த ஊர்ல. நீங்க கொஞ்சம் இந்த ஆரிய வழக்கத்தை எடுத்து பாரு, ஒரு பெண் பார்க்கவிஞரை கூட இருக்கா. முதல் நமக்கு காக்கை பாடி நீயம், அருமையான பொம்பளை, முதல் எழுதின இலக்கண நூல்ங்க. நமக்கு முடத்தாம கண்ணியார் அருமையான நூலை எழுதினார். நச்செல்லையார் அருமையான, ஔவையார் ஆண்களுக்கு சமமாக, ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானமாக வாழ்வோம் இந்த நாட்டில் பாரதி 2000 முழங்குறாங்க. 936 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பெண் பார்ப்புலவர்கள் ஆண்களுடன் அமர்ந்து ஆண்களை விட அறிவுள்ளவர்களாக பெரிய இலக்கண நூலை, இலக்கியத்தை விட்டுருங்க, இலக்கண நூலை ஆக்கி தந்தார்கள். அப்ப ஜெனரல் லிட்ரசி போனதுக்கு அடுத்ததை பாருங்க. The members of the 4th caste, the Sudras, were denied the right of education. 2000 வருஷமா உங்களுடைய கல்வியை ஒரு ஜாதியை புகுத்தி, கலரை புகுத்தி, வர்ணாசிரம தர்மத்தை புகுத்தி ஒதுக்கி வைக்கப்பட்டு, அப்புறம் உங்களை பார்த்து சொன்னாங்க, நீ எல்லாம் ஒதுக்கி வைக்கப்பட்டவனா, உனக்கு விவரம் கிடையாது, உனக்கு மூளை கிடையாது. கால்டுவெல் ஒரு புத்தகம் எழுதி இருக்கிறார், திருநெல்வேலி ஷானாஸ், திருநெல்வேலி சாணார்கள் என்று கால்டுவெல் இங்க வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அந்த புத்தகத்தில் ஒரு வரிங்க, இஃப் the Chanas and the lower caste people, அது பறையனா இருக்கலாம், பொலையனா இருக்கலாம், எவனா இருக்கலாம், அதான் சித்தர்கள் எல்லாம் பாடுறாங்க, பறச்சியாவது ஏதடா பண்ணத்தியாவது ஏவதடா, பறச்சியும் தோலடா பண்ணத்தியும் தோலடா. பறச்சியும் கிடையாது, பண்ணத்தியும் கிடையாது, பாப்பானம் கிடையாது, வெள்ளாளனும் கிடையாது, எல்லாம் ஒண்ணுடான் அவன். நீ இந்த பிரிவை ஏற்றுக்கொண்டா, ஏதாவது ராஜன் சியாமணி அவருடைய பேப்பர்ல அழகா சொன்னார், ஆன்மீகமும் ஜாதியமும் இணைகின்ற பொழுது சமூகத்தில் இந்த பிரிவு எப்படி வருகிறது? ஆதி கிறிஸ்தவம் இந்த பிரிவுக்கு எதிரான குரலை கொடுக்கிறது. அவர் எழுதினாரு, இஃப், அந்த இஃப் ரொம்ப முக்கியம். The Chanas and the lower caste were given the kind of education that was enjoyed as a privilege by the upper caste for 2000 years. 2000 வருஷங்க, 2000 வருஷம் கிடைச்சதுக்கு நீங்க 20 வருஷத்துல படிச்சு மேல போக முடியுமா? கிடைத்தால் they will prove themselves to be an exemplary race far exceeding the upper caste of India. உயர்ந்த ஜாதிகள் என்று தங்களை சொல்லிக் கொள்பவரை விட மிகச்சிறந்த ஞானிகளாக இவர்கள் உருவாவதற்குரிய வாய்ப்புகள் இந்த மண்ணில் இருக்கின்றன. இதானே அம்பேத்கர் வந்தாரு. யார் கையில கொடுத்தீங்க நீங்க இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்? அம்பேத்கர் கையில கொடுத்தீங்க. அவன் யாரு? ஒரு தாழ்ந்த ஜாதி, அப்படித்தானே உங்க கணக்குல. அவனுக்கு மூளை தாழ இல்லைங்க, எல்லாருக்கும் மூளைக்கு வெயிட் அவனுக்கு இருந்தது. இது போட்டு நீங்கள் கல்வியை மறுத்தீர்கள். அடுத்தது பாருங்க, the women were looked upon as an outcast. அவர் கேட்கிறாரு, சங்கத்துல நச்செல்லையார் இருந்தாரே எங்க, ஔவையார் இருந்தாரே எங்க, காக்கை பாடினியார் இருந்தாரே எங்க, முடத்தாம பெண் எல்லாம் பிடிச்சு உள்ள வச்சு இவ்வளவு மாற்றங்களையும் கொண்டு வந்து கடைசியில் படிக்க பாருங்க, side by side the social degradation of the Panas, the Parayas, other respectable classes of earlier days, and status of women also underwent a change for the worse. Female education was absolutely neglected. Child marriage took the place of adult marriage. நம்ம என்ன தெரியுமா எழுதி வச்சோம்? இதுக்கு மாறா இந்த மனுஸ்மிருதிக்கு நேரா நான் 3 சின்ன பாட்டு சொல்லுங்க, நீங்க பாருங்க. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். எங்கேயாவது எழுதணுமாங்க? நம்ம இப்படி எழுதணும்னு ஒருத்தன் தானே, அவனும் மனுஷன் தானே, அவன் அந்த நாட்டில் இருக்கத்தானே செய்யறான். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையா. சரி, அம்புடுதான் எழுதி விட்டுட்டான்னு பாருங்க. இவனுக்கு அண்ணன் ஒருத்தன் வந்தான், அவன் எழுதுகான் பாருங்க. இதெல்லாம் யாருன்னு கேட்காதுங்க, நீங்க தெரியணும். இதெல்லாம்
யாதும் ஊரே யாவரும் கேளீர். நான் என்னதாவது சொன்னானா, இந்த சத்திரியன் கீழே, வைசியன் கீழே, சூத்திரன் கீழே, பஞ்சமன் கீழே, நீ கிட்ட வராதரா, 18 அடி நடந்து போ சொல்லலையே. நம்ம என்ன சொன்னோம்? யாதும் ஊரே யாவரும் கேளீர். மலை பிரசங்கம். இயேசுநாதர் மலை பிரசங்கம் கொடுக்கிறார். மகாத்மா காந்தி படிக்கிறார். படிச்சுட்டு மகாத்மா காந்தி சொல்லுகிறார், நான் எந்த தத்துவத்திற்காக அலைஞ்சேனோ அது எனக்கு இங்கே கிடைச்சது. ஒரு கன்னத்தில் அடிச்சா அடுத்த கன்னத்தில் நான் வன்முறை, நான் வயலன்ஸ், சத்தியாகிரகா, அதை அங்கிருந்து எடுத்துக்கொண்டேன். அந்த நாள் முதல் என் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இந்த நியூ டெஸ்டமென்ட் புதிய ஏற்பாடு மாறிவிட்டது. இந்த புதிய ஏற்பாட்டில் மலைப்பொழிவில் ஒரு பெரிய இது என்னன்னு கேட்டால், நான் சொல்லுகிறேன், நேற்று வரை இப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் செய்தீர்கள், கண்ணுக்கு கண்ணு தூக்கி தூர போட அந்த வாழ்க்கையை இனி வேண்டாம், புது வாழ்க்கையை உங்களுக்கு தருகிறேன். நேற்று வரை நீங்க அப்படித்தானே செஞ்சீங்க. காதல்னா என்ன, கற்புனா என்ன, நான் புது டெபினிஷன் தருகிறேன். ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிறேன், தன்னுடைய உள்ளத்திலே அவளோடு விபச்சாரம் செய், நான் புது யாட்ஸ்டிக், புது ஸ்கேல் நான் தரேன். இந்த ஸ்கேல் உலகம் முழுவதுக்கும் பொது. ஆதி கிறிஸ்தவ சமயத்தில் அத்தனை கருத்துக்களையும் நீங்கள் புறையோடி பார்த்தால் இந்த சமத்துவம், வேறுபடுதல் இன்மை, இது புறையோடி உள்ள கரைக்கக்கூடிய அருமையான காட்சி. நீ மூணாவது அந்த ஒரு வரி உங்களுக்கு தெரியணும். ஏன்னா உலக செம்மொழி மாநாடு 23 இருந்து 27 வரை கோயம்புத்தூர்ல நடக்க போகுது. நானும் போறேன், என்னையே அழைத்திருக்கிறார்கள், நானும் போறேன் உலக தமிழ் மாநாட்டில் பேசுவதற்கு. உலக செம்மொழி, தமிழ்ல செம்மொழி மாநாடு. என்ன தெரியுமா, நீ என்ன சொன்னாலும் சரி, பிறப்போத்து இருந்தாலும் சரி, யாதுமூரா இருந்தாலும் சரி, நீ எங்க பிறந்தாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, உண்பது சொல்லுங்க நாழி, உடுப்பது இவ்வளவுதானப்பா, இதுக்கு மேல ஏதாவது உண்டாங்க? உண்பது நாழி, உடுப்பது 2. இப்படிப்பட்ட ஒரு சித்தாந்தம் ஸ்ரீதர மேனன் எழுதுகிறார். சங்க காலம் தொட்டு, ஒருவேளை அவர் கிறிஸ்தவத்தை அந்த அளவுக்கு படிக்காதிருந்தால் இது வழியாக வருகிறது. இன்று நாம் என்ன கருத்தை இங்க வச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டா, இந்த சிந்தனை ஆரியத்திற்கு எதிரான சிந்தனை, பிராமணியத்திற்கு எதிரான சிந்தனை, பார்ப்பனியத்திற்கு எதிரான சிந்தனை. இந்து சமயம் என்று ஒருவேளை நீங்கள் சமயம் சொன்னீர்கள் என்றால், அந்த சமயம் இந்த ஆதி கிறிஸ்தவ சிந்தனையை தழுவி நிற்கிறது, பிரதிபலிக்கிறது. ஒருவேளை இந்த தாக்கம் சார்பாக எழுந்திருக்கலாம். அதற்குரிய காரணங்களை நாம இலக்கியங்கள் அத்தனையிலையும் பார்க்கிறோம். நம்ம 4000 திவ்ய பிரபந்தத்திலேயும் பார்க்கிறோம். ஒவ்வொன்றாய் மைந்தாய் போற்றி 3 ஒன்னானதுங்கிற கண்டு கண்டிப்பாக நம்முடைய மண் கருத்துக்களில் இல்லை. ஒருவேளை இந்த தூய ஆவி கருத்துக்களாக இருந்திருக்கலாம். எந்த ஆராய்ச்சியிலும் இப்படிப்பட்ட ஒரு ஹைப்போதீசிஸ் வைக்கப்படுவது இயற்கை. இந்த ஹைப்போதீசிஸ் மீது நீ தொடர்ந்து விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கும் அறிஞர் குழாங்கள். அதனால தான் தெய்வநாயகம் என்ன பண்ணாருன்னா, எல்லா சைவ மடங்களுக்கும் எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் அனுப்பினார். நீங்க இல்ல, பல்கலைக்கழக பேராசிரியர்கள், சைவர்கள், பழுத்த வைணவர்கள், இந்த நூற்களை நல்ல ஐயன் திரிபுர கற்று உணர்ந்தவர்கள், நீங்க வாங்க உட்காருங்க, நம்ம பேசுவோம். இதுக்கு என்ன பொருள், பொறிவாயில் ஐந்தவித்தானா, இதுக்கு என்ன பொருள், நம்ம கொஞ்சம் சிந்திப்போம். தாக்கம் இருக்கிறதா பண்ணுவோம். ஒரு ஆராய்ச்சியில முடிந்த முடிவு என்று ஒன்று இல்லை. ஆராய்ச்சி என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதான அந்த ஆராய்ச்சி எப்படி இருக்கணுமா தெரியுமா? வள்ளுவர் அழகா சொன்னார், உவப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். நீங்க வருவீங்க, நல்ல சண்டை போடுவீங்க, ஆனா போறப்போ எப்படி போடணும்? உள்ள பிரிதல். ஐயோ இனி இவரை நான் என்று காண்பேன் அப்படிங்கிற உணர்வோடு நீங்கள் பிரிந்து சென்றால் அதுக்கு பேரு ஆராய்ச்சி. அந்த ஆராய்ச்சிக்குள்ளாகத்தான் நாம் இவர்களை எடுத்துச் செல்லுகிறோம், இந்த சிந்தனை ஓட்டத்திற்குள்ளாக. இந்த சிந்தனை ஓட்டம் என்பது இந்த மண்ணுக்கு நாங்கள் வைக்கின்ற ஒரு கருத்தாக வைக்கிறோம், ஒரு ஹைப்போதீசிஸ், அவ்வளவுதான். பிசி 4ஆம் நூற்றாண்டிலிருந்து ஏடி 8ஆம் நூற்றாண்டு வரை ஆரியன் கருத்துக்களை இன்ட்ரூஷனாக, குறுக்கீடாக கொடுப்பதற்கு உங்களுக்கு உரிமை இருந்ததென்றால், சுவாமி விவேகானந்தருக்கு இங்கிருந்து சிகாகோ மட்டுமல்ல சுற்றி சுற்றி சேர்ந்து இந்த கருத்துக்களை சொல்வதற்கு ஒரு உரிமை இருந்ததென்றால், இந்திய நாட்டினுடைய அரசியல் சாசனம் சொல்லுகிறது இது ஒரு செக்குலர் ஸ்டேட், இங்கு இந்த கருத்துக்களை சொல்வதற்கு எல்லோருக்கும் உரிமை. ஒரு கருத்து பரிமாற்றம். அந்த கருத்து பரிமாற்றத்தை இன்று சுந்தரேசுவடியானவர்கள் ஒரு கருத்தரங்கம் மூலமாக செய்திருக்கிறார்கள். இந்த கருத்தரங்கத்தில் வந்திருக்கிற எல்லோரும் ஆய்வரங்க ஊழியர்கள் அல்ல, இவைகளை கற்றுத்தேறியவர்கள். அதை நாங்கள் நன்றாக உணர்கிறோம். நாங்கள் அதனாலதான் இந்த பிரசன்டேஷன் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக, வேறுபட்ட முறையில் முழுமையாக நம்மால் கிரகித்து ஒரு ஆய்வுக்கு உட்படுத்த முடியும். ஆனா இது நிறைய இருக்குது, இன்னும் இதுக்குள்ளாடி நிறைய கருத்து வேறுபாடு இருக்கின்றன, முரண்பாடுகள் இருக்கின்றன. அவைகளை நாம் இல்லை என்றே சொல்லவில்லை, ஆனால் இவைகளுக்கு ஊடாக இப்படிப்பட்ட ஒரு பாசிபிலிட்டி இருக்கிறதா? நீ கடைசியில் அந்த ஒரு கேள்வியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். புனித தோமா இங்கே வந்தார், சங்கராச்சாரியாரை சந்தித்தாரோ இல்லையா? சங்கராச்சாரியார் 8ஆம் நூற்றாண்டு, தோமா வந்தது 1ஆம் நூற்றாண்டு. ஆனால் அத்வைத கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டார். அத்வைத கொள்கை வந்தது கண்டிப்பா இதுல தான் வந்திருக்கணும். ஒருவேளை பிசி வந்து 3 இருந்துங்க, அத்வைதம், துவைதா, வசிஷ்டாத்வைதா. சங்கராச்சாரியார் 1, ராமானுஜாச்சாரியார் 1, மத்வாச்சாரியார் 1, 3 பேரும்.
இதனால் ஈர்க்கப்பட்டு அத்வைத கொள்கைகளை உள்ளடக்கிய நற்செய்தி நூல் ஒன்று எழுதினார். அந்த நூல் திட்டமிட்டு ஒடுக்கப்பட்டது. எனவே தோமாவை அந்தணர்கள் கொல்லவில்லை, அரசர்கள் கொல்லவில்லை. மயிலாப்பூர்லயோ சாந்தோ மவுண்ட் நீங்க போனா மெட்ராஸ்ல தெரியும், யாருமே கொல்லவில்லை, கிறிஸ்தவர்களே கொன்றார்கள் என்று ஏன் எடுத்துக்கொள்ள கூடாது? இதுதாங்க ஆரியம். அழகா ஒரு கதை கட்டம். அந்த கதையை சொல்லி கடைசியில் பழியை யார் மேலேயே போட்டுரும்? உங்க மேலே. எப்படி ஒரு திருவள்ளுவரை மாத்தினாங்களோ அது மாதிரி இப்ப அழகான கதை ஒண்ணு வந்துச்சு பாத்தீங்களா? தோமாவை கொன்னது யார்? நான் பதில் சொல்லுகிறேன். தோமாவை கொன்னது யார்? டாக்டர் சுந்தரேஸ்வரியா. தோமாவை கொன்னது யார்? கிறிஸ்டோபர். அங்க இம்மானுவேல் பார்த்துக்கிட்டு இருக்காரு, என்னையும் சேர்த்து சொல்லு, நானும் சேர்ந்து தான் கொன்னேன். இல்லைங்க, இதுதான் ஸ்ரீதமேரன் சொல்லுகிற இன்ட்ரூஷன் ஆஃப் திட்டமிட்டு மற்றவர்களுடைய அறியாமை என்ற முதலை தங்களுடைய முதலாக மாற்றி உழுது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. எல்லோரும் படிக்க தொடங்கி இருக்கிறார்கள், எல்லோரும் சிந்திக்க தொடங்கி இருக்கிறார்கள். இந்த கேள்விகள் விஸ்வரூபம் எடுத்து வருகின்றன. அதனாலதான் ஒரு புதிய போர்வையில் வந்தார்கள். அந்த போர்வைக்கு பேர் இந்துத்துவா. அந்த போர்வையை சுப்ரீம் கோர்ட்ல போய் சொன்னாங்க, இட்ஸ் நாட் a religion, it's a way of life, it's a supreme court judgment. இந்த மூலமாவது எல்லாரையும் ஒன்று சேர்க்க முடியுமா? அப்பொழுதும் தாழ்த்தப்பட்ட மக்கள் சொன்னார்கள், எங்கள் மீது நீங்கள் சுமத்தி இருக்கின்ற இந்த பழியை மாற்றி, அதுக்கு காரணமா கொஞ்சம் புஸ்தகம் வச்சிருக்கீங்களே, நடு ரோட்ல போட்டு தீயை போட்டு எரித்து, அதுக்கு பின்பு வந்து சகோதரனே என்ன கூப்பிட அல்லது கூப்பிடாத. நான் பக்கத்துல தனராஜ் உட்கார்ந்து இருக்காரு, நடத்தின இயக்கங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். அது வர எங்களுக்கு ஜாதி உண்டு, நாங்கள் ஜாதியில் நம்பிக்கை கொண்டவர்கள் அல்ல, சமத்துவத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள். ஆனால் எங்கள் மீது திணிக்கப்பட்டு எந்த ஜாதியை வைத்து எங்களை பிரித்தீர்களோ அதே ஜாதியை முன்னெடுத்து நாங்கள் எங்களை ஒன்றுபடுத்துகிறோம். அதனால 18.5% எங்களுக்கு தாங்க, அந்த 18.5% எங்களுக்கு வேண்டும். ஒருவேளை பாராளுமன்றத்தில் வெகு சீக்கிரத்தில் சட்டம் வரலாம், இந்த 18.5% வரலாம். ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நான் முடிக்கிறேன். 911 இந்தியாவில் எடுக்கப்பட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதுக்கு பிறகு பயோமெட்ரிக் சென்சஸ். பயோமெட்ரிக் சென்சஸ் இப்பதான் நம்ம எடுக்க போறோம் 2011. பயோமெட்ரிக் சென்சஸ்ல முதல்ல வருவதுல காஸ்ட் as an indicator கிடையாது. இன்னைக்கு காஸ்ட் வேணும். இன்னைக்கு பிரணாப் முகர்ஜி தொடங்கி அத்தனை பேரும் இந்த கூக்குரலை எழுப்பி இருக்கிறார்கள். சோனியா காந்தி கூட சரி ஒத்துக்கலாம். பிரதம அமைச்சர் பாராளுமன்றத்தில் சொல்லி இருக்கிறார், அதை நாங்கள் கருதுகிறோம். 911 மெட்ராஸ் பிரசிடென்சி, அப்ப மெட்ராஸ் ஸ்டேட் கிடையாது, ஆந்திரா, கர்நாடகா, பாண்டிச்சேரி, அந்த பக்கத்தில் இருக்க கேரளா, இது எல்லாம் சேர்ந்து மெட்ராஸ் பிரசிடென்சி. பாண்டிச்சேரியில் பாதி இருந்த மீதி எல்லாம் டச்சுக்காரன் கையில் இருந்து. இந்த மெட்ராஸ் பிரசிடென்சியில மொத்தம் 577 எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட். நீங்க பார்க்கணும் அந்த இந்துத்துவா ஏன் உருவெடுக்கிறது, இந்த வரலாற்று பின்னணி உங்களுக்கு தெரிய வேண்டும். மொத்தம் இருந்த போஸ்ட் 577. இந்த 577ல நான் கணக்கு சொன்னா நீங்க ஆச்சரியப்படக்கூடாது, அதிர்ச்சியும் அடையக்கூடாது. 516 போஸ்ட் பிராமணர்கள். மொத்தம் 577ங்க. சீஃப் இன்ஜினியர், சீஃப் செக்ரட்டரி, செக்ரட்டரி ஃபைனான்ஸ், செக்ரட்டரி ரெவென்யூ, செக்ரட்டரி ரெவென்யூ, இதெல்லாம் தானே. அப்புறம் ஹெட் மாஸ்டர், சிஇஓ, சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர், அப்புறம் இந்த டைரக்டர், அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர், இந்த ஜாயிண்ட் டைரக்டர், அவ்வளவும் சேர்த்து அன்னைக்கு அவ்வளவு போஸ்ட் தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லாம் சேர்த்து 10,000க்கு மேல போஸ்ட் இருக்கு. அன்னைக்கு ஜனத்தொகை நமக்கு எவ்வளவு 25 கோடி கூட நம்ம இல்ல. பாரதி பாடு வச்சமே தான் பாடினா 31, வாழ்ந்தால் 30 கோடியும் வாழ்வோம், வீழ்ந்தால் 30. அப்ப 930 தான் நம்ம 30 கோடியே ஆயிருக்கும். இது வெறும் சவுத் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு. இந்த 516 போக 520ன்னு வச்சுக்காங்க, மீதி எவ்வளவுங்க இருக்கு? 57. இந்த 57ல செட்டியார், வேளாளர், முதலியார் 32. மீதி எத்தனைங்க இருக்கு? 18. அதுல ஆங்கிலோ இந்தியன் கிறிஸ்டியன்ஸ் 6. மீதி தான் அங்க இங்க அங்க. இப்ப நான் கேட்கிறேன், இந்த 520 மேல வச்சுக்கிட்டு இந்த 90% கீழே இருக்கே, இது போக முடியுமா? இதைத்தான் ஒரு மனுஷன் பார்த்தான். அவன் தாடி வச்சிருந்தான், சுந்தரேசுடியான் மாதிரியான். அது நல்ல தாடி, இவர் தாடி கட்ட தாடி, அது நல்ல நீண்ட தாடி. அவன் சத்தம் போட்டான். காங்கிரஸ் இயக்கத்துக்குள்ள இருந்து சத்தம் போட்டான். காந்தியடிகளை பார்த்து சத்தம் போட்டான், இது என்னடா அநியாயத்தை செய்துட்டு இருக்க நீ? 50 நாற்காலியிலே நீ உட்கார்ந்து இருக்க, உனக்கு பின்னாடி உன் பிள்ளையை பிடிச்சு உட்கார வைக்க. என் பிள்ளை என்ன கையில உட்கார போறது? என் பிள்ளைக்கு என்னைக்குடா படிப்பு கொடுக்கிற? குடுடா நீ ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன். அதுதான் இந்தியாவுக்கு முதல்ல கிடைச்ச கம்யூனல் ஜீவோ. நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, என் மீது திணிக்கப்பட்டதால் அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இன்னைக்கு பிஜேபி கட்சிக்கு ஒரு தலைவர் இருக்கார். தலைவருக்கு பேரை நான் சொல்லல. அவர் சொல்லுகிறார், ரத்தத்தை வைத்து ரத்தத்தை நீங்கள் கழுவ முடியாது. ஏற்றுக்கொள்ளுகிறேன், ஆனால் முள்ளை வைத்து முள்ளை எடுக்க முடியும். ரத்தத்தை வைத்து ரத்தத்தை கழுவ முடியாது, நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். என் சகோதரனுடைய ரத்தத்தை நான் சிந்தக்கூடாது. 8000 சமணர்களை கழுவில் ஏற்றினீர்களே, ரத்தத்தை நீங்கள் சிந்தவில்லையா? ரத்தத்தை வைத்து தானே ரத்தத்தை அழிக்க பார்த்தீர்கள்.
என் மீது திணிக்கப்பட்ட அந்த முள்ளை வைத்து இந்த முள்ளை எடுப்பதற்குரிய முயற்சி தான் நாங்க கேட்கக்கூடிய கம்யூனல்ஜியோ, நாங்க கேட்கிற ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷனோ. அம்பேத்கர் சொன்னார் 50 வருஷத்து வரை விடுனார், அந்த யதார்த்தம் நடக்கவில்லை. என்று இந்த நிலை இந்த மண்ணில் வருகிறதோ அன்று இதை மாற்றுவதற்கு நாங்களும் தயாராக இருக்கின்றோம். ஆனால் இப்படிப்பட்ட சிந்தனை ஓட்டங்கள், கருத்தோட்டங்கள் இந்த மண்ணிலே நாங்கள் முன்னெடுத்து செல்லுவோம். அப்படி முன்னெடுத்து செல்வதற்கு அரசியல் சாஸ்திரம் இந்த உரிமையை எங்களுக்கு வழங்கி இருக்கிறது. இந்த மண்ணின் எங்கிருந்தும் நாங்கள் சொல்லலாம். எங்கள் மீது பல தாக்குதல்கள் தரப்படலாம். அந்த தாக்குதல்களை துச்சமென மதித்து நாங்கள் எங்களுடைய பணியை முன்னெடுத்து செல்லுவோம் என்பதற்கும் அடையாளம் இந்த கருத்தரங்கு என்பதை நாம் தயவு செய்து மறுத்துவிட வேண்டாம். ஆனால் அதே நேரத்தில் யார் உண்மையாக யதார்த்தமாக கருத்து பரிமாற்றங்களை ஏற்று ஒரு கான்க்ளேவ் 20 பேராக உட்கார்ந்து இந்த கருத்து பரிமாற்றத்திற்கு யார் வந்தாலும், எந்த சமயத்தை சார்ந்தவர்கள் வந்தாலும், எந்த இனத்தை சார்ந்தவர்கள் வந்தாலும் எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் எடுத்து வைக்கிறோம், அவ்வளவுதான். வரலாற்று ஆய்வில் நீங்கள் மாறான ஆய்வுகளை தந்தால் அந்த கருத்துக்களை நாங்கள் பார்த்து இந்த கருத்துக்களுக்கு பதில் கருத்துக்கள் என்ன. எனவே இந்த கருத்தோட்டம் என்பது ஆய்வு உலகில் தொடர்ந்து நடைபெறுகிற ஒரு நிகழ்ச்சி. இட்ஸ் an eternal process. அது இன்று தொடங்கி நாளை நிற்பதல்ல. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடக்கும். அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் எல்லோரும் வந்தீர்கள். உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய பாராட்டுகள், வாழ்த்துக்கள். ஆனால் நான் உங்களை கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்று, படியுங்கள், படியுங்கள், படியுங்கள். 2000 வருஷமா நாம செஞ்ச பெரிய தப்பு என்னன்னு கேட்டா படிக்க மறந்தது. வள்ளுவன் தெரியாம ஒரு குறள் எழுதி வச்சுட்டாங்க. அந்த குறள் என்ன தெரியுமா? நீங்க எல்லாம் அப்பா தானே, நீங்க எல்லாம் அம்மா தானே, எல்லாம் அப்பா அம்மா தானே. அப்பா அம்மா இல்லாதவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். ஒரு ஆள் இல்லை, அம்புடா அப்பா அம்புடா அம்மா. நீங்க பிள்ளைகளுக்கு ஒன்னே ஒண்ணு செய்யணுமா, வேற ஒன்னும் செய்யாண்டா. தோட்டம் வேண்டாம், துறவும் வேண்டாம், காரம் வேண்டாம், ஒரு இளவும் உங்க பிள்ளைகளுக்கு வாங்கிக்கூடா. கோயில வேண்டாம், குளமும் வேண்டாம், சாமியாரம் வேண்டாம், நாட்டேற வேண்டாம். இது ஒண்ணு நீங்க செய்யாண்டா. ஒன்னே ஒண்ணு செய்யுங்க, ஒன்றே ஒன்றை செய்யுங்கள். இதை அனுபவித்தவன் வள்ளுவன். வேதனையோடு எழுதுகிறான் அந்த திருக்குறளை. தந்தை, தந்தைன்னா தாயும் சேர்த்துக்காங்க. ஒன்று வள்ளுவனை பார்த்து மேல் ஷாவனிஸ்ட் அவன் மேலே கோவப்படாதுங்க, ஆணாதிக்கம் இல்லை அவன். தந்தை மகள், மகன்னா பிள்ளைகள், நான் தாம்பளை பிள்ளைன்னு நினைக்காதுங்க. தந்தை மகற்காற்றும் உதவி. குறளை சொல்லுங்க. அவையத்து முந்தி இருப்ப. கற்றறிந்தவர்களுடைய அவையிலே அந்த குழந்தை எழுந்து நின்று மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற வகையில் நயமாக தன்னுடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய ஞானத்தை, அறிவை, ஆற்றலை அந்த குழந்தைக்கு கொடுத்தா அவன் பேரு தான் அப்பன். இப்ப நீங்க எல்லாரும் என்ன பாக்குறீங்க? நாங்க யாருமே அப்பா கிடையாது, நாங்க யாருமே அம்மா கிடையாது. இது ஒண்ணுதாங்க அப்பன். இப்ப தெரியுதா அப்பன் ஜாமேன்னு என் பேர் கொடுத்தான்னு, அம்மையப்பான்னு ஏன் கூப்பிட்டான்னு கடவுளை கூப்பிட்டதுக்கு ஒரே காரணம் இந்த சிந்தனை நமக்கு வேண்டும். நீங்க எல்லாரும் இன்னும் தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. பகவத்கீதை படியுங்க, பகவத்கீதையை திருக்குறானை படியுங்கள், நல்லா படியுங்க. பாகவதத்தை படியுங்கள், சிலப்பதிகாரத்தை படியுங்கள், பக்தி இலக்கியத்தை படியுங்கள். ரொம்ப அருமையா காலையில் அந்த அம்மா பேசினாங்க நம்ம சிவஞான போதை பற்றி. அவன் அவளாதாலே கடைசி பாட்டு அழகா சொன்னாங்க. செம்மலர் நோந்தாள் சீரலொட்டா அம்மலம் கழியி அன்பரோடு மறியி மாலரவேடம் மலிந்தவனேயும் ஆலயம் தானோ அரணென தொழுமே. அந்த செம்மலர் நோந்தாள்னா என்ன? நீங்கள் உங்கள் உரை விளக்கங்களை கொடுங்கள். ஏன் அந்த உரை உங்ககிட்ட இருந்து வரக்கூடாது? ஒரு கிறிஸ்தவர்கிட்ட இருந்து மட்டும்தான் வரணுமா? பாவம் அந்த வயசுல அந்த மேசையில உட்கார்ந்து கஷ்டப்பட்டு கையெல்லாம் ஒடிய ஒடிய அந்த புஸ்தகத்தை அங்க வச்ச நான் போய் பார்த்தேன். ஆக 12 புஸ்தகம் வாங்கியிருக்கீங்க. நீங்க 300 பேர் இங்க இருக்கீங்க. ஆளுக்கு ஒரு புஸ்தகம் வாங்கினா கூட அங்க இருக்க புஸ்தகம் அவ்வளவு போயிருக்குமே. படியுங்கள். இது ஒன்றுதான் ஆதி கிறிஸ்தவத்தை நாம் எடுத்து சொல்லுகிற, நம்முடைய சிந்தனை போக்கை நாம் எடுத்து சொல்லுகின்ற, நம்முடைய கொள்கையை மற்றவர்களோடு பரப்புகின்ற அந்த சுதந்திரத்தை தந்திருக்கிறது. இந்த அடிப்படையில் இந்த கொள்கையை, இந்த சிந்தனையை, இது போன்ற சிந்தனை கருத்து ஓட்டத்தை எடுத்து செல்லுகின்ற ஆன்மநேய தூதுவர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் மாறுங்கள், மாறுங்கள், மாறுங்கள். அதற்கு இந்த கருத்தரங்கம் என்ற அடிக்கோலி இருக்கிறது. இந்த கருத்தரங்கம் நடத்திய அனைவருக்கும் நான் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்து, உங்களுக்கும் என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.